வணக்கம் மக்களே, நீ திருவிழா சீரீஸில் டே 7 இன்றைக்கி வந்து மாவளுக்கு பொங்க வைக்கிறது நடக்க போகுது. குழந்தைங்க எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. மழை வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்போயுமே பொங்கல் வச்சாங்கன்னா மழை வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து சாமியோட சக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நவகிரகங்களுக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தலைவர் விநாயகருக்கும் ஒரு பக்கம் சந்தன காப்பா அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் மழையும் வந்துருச்சு. பக்தர் எல்லாமே கோயிலில் வந்து இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தன காப்பு நனையாமல் இருக்கிறதுக்கு நல்லா படுதா போட்டு மூடினேன். ஆனால் இயற்கையோட சீற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது, அதான் உண்மை. அதனால் வந்து ஒரு வழியாக நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தண்ணி. வீட்டில் வந்து தண்ணி போகிற அளவுக்கு அந்தளவுக்கு மழை. வீட்டு ஃபுல்லாக செம்ம தண்ணியாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் மழை பெஞ்சாலும் பூஜைக்கு விளக்கான்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாமே மாவுளுக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சந்தன அலங்காரம், அம்மனுக்கு சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து சீக்கிரமாக பூஜையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களுக்கும் திண்ணீர் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்களும் சாமி கும்பிட்டு திண்ணூர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.